கரெக்ட். என்ன சொல்ல வருது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் அசெட் 3 இல்ல கரண்ட் அசெட் 4 கரண்ட் லைபிலிட்டி 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4/3 வருது அப்படின்றது அப்போ 4/3 கரண்ட் ரேஷியோன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய வாட்டி சம்ஸ் போட்டிருப்பீங்க இல்லையா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங்ல 9th சமோ என்னமோல 8th சமோ 8th சாப்டரோ 9th சாப்டரோ அக்கௌண்ட்ஸ்ல என்ன அது வாட் இட் டிபிக்ஸ் என்ன சொல்ல வருது கம்பெனிக்கு அப்படின்றது என்ன சொல்ல வருது வாட் இஸ் த இன்டர்பிரேஷன் என்ன அதுல இருந்து கத்துக்கிறீங்க கரெக்ட் 4 மடங்கு கரண்ட் அசெட் இருக்கு 3 மடங்கு கரண்ட் லைபிலிட்டி அப்போ வாட் இஸ் யுவர் ஐடியல் கரண்ட் ரேஷியோ 2:1 2 மடங்கு கரண்ட் அசெட் இருக்கணும் 1 மடங்கு கரண்ட் லைபிலிட்டி இருக்கணும் அப்பனா 4 மடங்கு கரண்ட் அசெட் 3 மடங்கு கரண்ட் லைபிலிட்டினா பரவாயில்ல ஓகேவா சோ இந்த ரெண்டு ஃபேக்டருக்கான ஒரு ஒரு கனெக்ட் கொடுக்கறது இல்லையா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்றது தான் ரேஷியோஸ் சலம் சாரி ரெண்டு பேரும் நோட் பண்ணிக்கோங்க எம்சிக்யூ கொஸ்டின் ratio is the comparative relation between two quantities of same kind expressed in the same units say for example in a class இப்போ வந்து ஸ்ரீச்சரன் வந்து அக்கவுண்ட்ஸ்ல வந்து 94 வாங்கியிருக்காரு ஓகே ஷிவானி சாரி சங்கமித்ரா வந்து மேக்ஸ்ல வந்து 95 வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 100 அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் இத 95 டிவைடட் பை 95 ஒன்னு சொல்லுவோம் ஓகேவா இல்ல நான் ஸ்ரீச்சரனோடது மட்டும் நான் சொல்லணும் அப்படின்னா 80 டிவைடட் பை 100ன்னு சொல்லுவேன் இவரது மட்டும் சொல்லணும் அவங்களது மட்டும் ஃப்ராக்ஷனா சொல்லணும் அப்படின்னா 95 பை 100ன்னு சொல்லுவேன் ஸோ ஸ்ரீச்சரனுக்கும் ஷிவானியும் சாரி 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 ஸ்ரீசரனும் சங்கமித்ராவோடதும் ரெண்டுத்தோட ரேஷியோ நான் கம்பேர் பண்ணணும் ரேஷியோனா 95 பை 95 1 அதுதான் ரேஷியோன்றது ஏ யூஸ் டு பி அப்படின்றதும் சொல்லலாம் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லலாம் அப்படி பேர் என்னன்னா டேர்ம்ஸ் ஆஃப் த ரேஷியோ இது எழுதிக்கோங்க கண்ணா ஏன்றது ஆன்டிசெடன்ட் பின்றது கான்சிக்வெண்ட் எழுதிக்கோங்க நிறைய தீரி இதுல இருக்கு நான் சொல்றதை எழுதிக்கோங்க ஏ ஆன்டிசெடன்ட் பி கான்சிக்வெண்ட் எழுதிக்கோங்க ம் எழுதிட்டீங்களா ரைட் ஆன்டிசெடன்ட் கான்சிக்வெண்ட் எழுதிட்டீங்களா ரைட் இப்போ வேல்யூ ஆஃப் ரேஷியோ ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் when the terms of ratio are multiplied and divided by the same இப்போ 2:1 இருக்கு ரெண்டுத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் 4:8 ஆகும் 9:27 இருக்கு ரெண்டுத்தையும் 9 ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும் 1:3 ஆகும் ஓகேவா ஸோ 2 இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் எம்சிக்யூல கண்டிப்பா வரும் எழுதிக்கோங்க the value of ratio remains unchanged when the terms of ratio are multiplied or divided by the same number ஆப்ஷன் சொல்லுவாங்க 4 ஆப்ஷன் அதுல இட் ரிமைன்ஸ் ட்ரூவா ஃபால்ஸா அந்த மாதிரி நாட் அப்ளிகபிளா அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுல இட் ரிமைன்ஸ் சேஞ்ச்ன்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்றத எழுதணும் எழுதுங்க அது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ ஃபர்ஸ்ட் இது நெக்ஸ்ட் two or more ratios can be compared by reducing them to the same denominator two or more ratios can be compared by reducing them to the same எப்படி இப்போ வந்து 3 நான் வந்து 9:12 நான் வந்து 9க்கும் காமன் இருக்கு 12க்கும் காமன் ரெண்டுத்துக்குமே காமன் என்ன 3 ஸோ 3:4 மாத்தலாம் ஓகே இதை நான் எப்படி மாத்தலாம் 4:6 மாத்தலாம் இல்ல 2:3 மாத்தலாம் கரெக்டா புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ரேஷியோஸ் 3
ஸோ 3:4 பண்ணும்போது 9:12 வரும். 8:12 போடும்போது by 1 பண்ணும்போது we get 8:12. அதான் 2 or more ratios can be compared by reducing them to the same denominator. எழுதிக்கோங்க ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் ஈக்குவாலிட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா. ஏ ஈக்குவல் டு பினா தென் ரேஷியோ ஏ இஸ் டு பி இஸ் ஈக்குவல் ரேஷியோ. எப்படி கேட்பாங்கன்னா 3:2 3:3 என்ன ரேஷியோன்னு கேட்பாங்க. ஈக்குவல் ரேஷியோவா இன்இக்வாலிட்டியா லெசர் இன்இக்வாலிட்டி? யுவர் ஆன்சர் ஷுட் பி ஈக்குவல் ரேஷியோஸ். எழுதிக்கோங்க, நோட் பண்ணுங்க இதெல்லாம். புக்கு மட்டும் பக்கத்துல வச்சுக்கிறீங்களா கண்ணா? இதை மட்டும் வச்சுக்கோங்களேன், புக்கு மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரேஷியோ, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஏ இந்த சைன் என்ன? கிரேட்டர் தானா லெஸ் தானா? இந்த சைன் ஸ்ரீச்சரன். குட். இந்த சைன் லெஸ்ஸர் தான். ஓகேவா? நிறைய பேருக்கு டவுட் வருது. ஏ கிரேட்டர் than பி அப்படின்னா ஏ இஸ் டு பி வந்து கிரேட்டர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏ கிரேட்டர் than பினா ஏ இஸ் டு பி என்ன? கிரேட்டர் இன்இக்வாலிட்டி. ஏ லெஸ் than பினா ஏ இஸ் டு பின்றது லெஸ்ஸர் இன்இக்வாலிட்டி. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்வர்ஸ் ரேஷியோ. இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் பி இஸ் டு ஏ. எழுதிக்கோங்க. இன்வர்ஸ் ரேஷியோ. ஸ்ரீச்சரன் சங்கமித்ரா ஒரே நிமிஷம் கண்ணா. ஸோ இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் பி இஸ் டு ஏ. இப்போ அடுத்தது வந்து காம்பவுண்ட் ரேஷியோஸ். இது வரைக்கும் எழுதிட்டீங்கல்ல எல்லாமே? ஓகே. காம்பவுண்ட் ரேஷியோ. If two or more ratios are multiplied together, then the resultant ratio is called as compound ratio. இங்க பாருங்க கண்ணா. A நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. A is to B, comma C is to D, comma E is to F. அப்ப compound ratio என்னன்னா A C D, sorry E. இந்த மூணு ஒரு grouping is to B. செகண்ட் இது ஏனா என்ன சொல்லுவோம், பீனா என்ன சொல்லுவோம் சங்கமித்ரா? வெரி குட். இப்போ எது இங்க ஆன்டிசெடன்ட், எது கான்சிக்வென்ட் A is to B ல? கான்சிக்வென்ட். இப்போ இந்த பிரேம் ப்ளீஸ். கான்சிக்வென்ட் வந்து B, இங்க D, இங்க F இருக்குல்ல, இது மூணு ஒரு குரூப்பிங், இது மூணு ஒரு குரூப்பிங். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இப்படி கேட்பாங்க. 4:3, கமா 3:4, கமா 4:5. அப்பனா என்ன பண்ணலாம்னா நீங்க இது 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 இஸ் டு இது 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 பண்ணலாம். எழுதிக்கோங்க. புரியுறதா ஸ்ரீச்சரனுக்கும் சங்கமித்ராக்கும்?
ம். எழுதிக்கோங்க இந்த இது ரேஷியோல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து சம்ஸ் அத ப்ராப்பர்ட்டிஸ் தரவன் தான் சம்ஸ் கிராக் பண்ணிடலாம். எழுதிக்கோங்க. If two or more ratios are multiplied together, then the resultant ratio is called as compounded ratio. Next. எழுதிட்டீங்களா? இதெல்லாம் சின்ன நோட்ல எழுதிக்கணும்னா சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. சங்கமித்ரா உங்ககிட்ட சொன்னேன்ல சின்ன நோட் ஒன்று வாங்கிக்கணும் சொன்னேன்ல. இது டெஸ்ட்டுக்கு தனி நோட்டு போட்டுக்கணும். ஹோம்ஒர்க் தனி நோட், ஃபார்முலாக்கு தனி நோட்டு, டெஸ்ட்டுக்கு தனி நோட். இது இப்போ நீங்கள் எழுதிக்கிறதுலாம் சின்ன நோட்டில் எழுதிக்கோங்க. அப்போ தான் எக்ஸாம் டைமில் ஈஸியாக இருக்கும் ரிவைஸ் பண்ண. இல்லைனா எல்லாம் கிளப்டாக இருக்கும். முக்கியமானதை நம்ம படிச்சிருப்போம் படிச்சிருக்க மாட்டோம், அப்படி ஆயிடும். ஓகே ஸ்ரீச்சரா எழுதிட்டீங்களா? The compounded the duplicate ratio அடுத்தது. If two equal ratios are compounded together, then the resulting ratio is called as duplicate ratio of the given ratio. இப்போ ரெண்டு ரேஷியோவும் காம்பவுண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் a is to b into a is to b னா a square is to b square. எழுதிக்கோங்க இந்த சென்டென்ஸ். நெக்ஸ்ட் triplicate ratio. If three equal ratios are compounded, அதே மாதிரி a is to b into a is to b into a is to b is equal to a cubed is to b cubed. எழுதிக்கிறீங்களா? ம். நெக்ஸ்ட் subduplicate ratio and subtriplicate ratio. Subduplicate ratio னா root of a is to root of b. இது எப்படி வரும்னா நம்மளுக்கு இது மட்டும் கொடுத்துருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை சப்டூப்ளிகேட்டா இல்ல சப்ட்ரிப்ளிகேட்டா அந்த மாதிரி கேட்பாங்க, இல்ல வெறும் டூப்ளிகேட்டா அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? நீங்க உங்களோட கரெக்ட் ஆன்சர் என்ன, சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ் எப்படி கேட்பாங்கன்னா root a to the power 3 root b to the power 3 is a subtriplicate ratio of a is to b. புரியுதா இது உங்களுக்கு? எழுதிக்கோங்க கண்ணா. எழுதிட்டு இருக்கீங்களா ரெண்டு பேரும்? சின்ன நோட்ல எழுதிக்கோங்க. ஓகே. அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும். டிசம்பர் 15th அன்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நல்லா 13th எனக்கு தெரியல கண்ணா, நான் எக்ஸாக்டா பார்க்கலாம். அந்த அந்த ரேஞ்சில் தான் வருது. அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்ம கிட்ட நம்ம கண்ட்ரோலே கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கு. படிக்கிறது, ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ரிப்பெண்ட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. நோ ரெக்ரெட். அஹெடா அழகா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா டெஸ்ட்லாம் எழுதி ஆன்சர்ஸ்லாம் அமுச்சு விட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நான் கொடுக்குற ஒரு சஜஷனாக கொடுக்குறேன், அட்வைஸ்லாம் கொடுக்கல. பட் ரொம்ப
வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டத்துல டச் பண்ணிருக்கீங்க. முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட்குள்ள போயிருக்கீங்க. அத கரெக்ட்டா அவுட்கம்மா ஃப்ரூட்ஃபுல்லா எடுத்துட்டு வர்றது உங்க கையில தான் இருக்கு. அசால்ட்டா இல்லாம கரெக்ட்டா டெடிகேட்டடா படிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் டிசம்பர் 15க்கு அப்புறம் டிசம்பரோட ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வரவே வராது. அதனால காஷியஸா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி ப்ரையாரிட்டி சிடபிள்யூக்கு கொடுங்க. பிகாம் செகண்டரியா வச்சுக்கோங்க. பிகாம் 50% வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் முடிச்சுட்டு கட கட கடன் ஃபைனல் முடிங்க. அதுதான் நான் உங்களுக்குலாம் சொல்றேன். உங்களுக்கும் அதான் சொல்றேன். இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதான் சொல்றேன். எல்லாருக்கும் அதான் சொல்றேன் நான். பிகாம் வந்து படிங்க, படிச்சுதான் ஆகணும். ஆனா இதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் இன் செப்டம்பர். ஆகஸ்ட் ஜூலைல ஒரு ரிலாக்ஸ்டா இருந்தீங்க. ஆகஸ்ட்ல வந்து ஒரு ரிலாக்ஸ்டா இருந்தாங்க. ரிலாக்ஸ்டா இருந்தீங்கன்னா அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் இன்னும் யூ ஹேவ் டு கம் டு த சீரியஸ் மோடு. லாட் ஆஃப் டைம் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். நிறைய டைம் டெடிகேட் பண்ணணும். நல்லா படிக்கணும். உங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. யாரும் இருக்க மாட்டாங்க. நான் திருப்பியே தான் சொல்றேன். அதனால அசால்ட்டா இல்லாம கொஞ்சம் போத் ஆஃப் யூ ஆர் வெரி பிரில்லியன்ட். பிரில்லியன்ஸை வந்து யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் இட் டு மார்க்ஸ். எழுதிக்கோங்க, எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூட் ரேஷியோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் magnitudes of two or more ratios and denoted by see இப்படி 8 is to 12 is to 30. இது எப்படி பண்ணலாம்? 4 is to 6 is to 15 சொல்லலாமா? கரெக்டா? இது மாதிரி கண்டினியூஸா ஒரே ஒரு நம்பரால டிவிசிபிள் ஆகிறதுனா அதுக்கு பேர் என்ன? கண்டினியூட் ரேஷியோ. ஓகேவா? எழுதிக்கோங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் ரேஷியோஸ் படிச்சிருக்கோம் நம்ம? காம்பவுண்ட் ரேஷியோ, டூப்ளிகேட் ரேஷியோ, ட்ரிப்ளிகேட் ரேஷியோ, சப் டூப்ளிகேட் ரேஷியோ, சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோஸ், கண்டினியூட் ரேஷியோஸ். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஆ அதாவது கண்ணா, இப்போ 4 2s are 8ஆ, 4 3s are 12ஆ? ஸோ இந்த 2:3ன்றது அப்படி கண்டினியூ ஆகிறதுன்னு சொல்றாங்க. இப்போ இதை எப்படி நான் பண்ணலாம்? இப்போ 4:10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்றது ஒரு நிமிஷம். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதையும் இதையும் நீங்க ஈக்குவலன்ட் பண்ணணும்டா. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துட்டு வரலாம்னா 8 is to 12, 3 4s are 12, இது 4 3s are 12 into 3, இது into 4 ஒரே நம்பர் வருது. இங்க இதை into 3 பண்ணா ஒரே நம்பர் வருது. அப்ப இது ரெண்டும் ஒரே நம்பர்ல, அதனால 8 is to 12 is to 13 சொல்றாங்க. புரியுதா? சங்கமித்ராக்கு புரியுதா? ஸ்ரீசரனுக்கு 2 is to
3 and 4:10. ஸோ இங்க பாருங்க நல்லா. இதை வந்து 2 into 4 பண்றீங்கன்னா இதையும் 3 into 4 பண்ணிக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? 8, இது 12. ஓகேவா? இப்ப இங்க 12 எனக்கு இங்க கிடைக்கணும்னா இது எதால மல்டிப்ளை பண்ணணும்? ஆ இங்க 3 ஆல பண்றீங்கன்னா இந்த இதையும் 3 ஆல பண்ணிக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும்? இங்கேயும் 12, இங்கேயும் 30. கரெக்டா? அப்ப இது ரெண்டும் காமனா கம்பைன் பண்ணலாமா? அப்போ 8 is to 8 is to 12 30. இதான் ஆன்சர். ஓகே? நான் ஒரு கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா இந்த கனெக்டடா? இங்க போடுறேங்கண்ணா. 5 is to 3, 5 is to 4. கண்டுபிடிங்க. இது வந்து எனக்கு இந்த மாதிரி கண்டினியூட் ரேஷியோவா வரணும். ஃபைவ் ஆக 3 மினிட்ஸ் எடுத்துக்கோமா. உங்களுக்கு என்ன வருது ஸ்ரீச்சரன்? என்ன வந்தது உங்களுக்கு? வந்தது சங்கமித்ரா 25 is to 15. கரெக்ட். குட். ஸ்ரீச்சரன் இப்ப 5 is to 3, 5 is to 3 இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 5 ஆல இத மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25 into 15. இந்த இதுக்கும் இங்கேயும் 15 வரணும். அப்பதான் உங்களுக்கு கண்டினியூஸா பண்ண முடியும் இல்லையா? அப்ப உங்களுக்கு ஆன்சர் 15, இங்க 5. அப்ப நடுவுல என்ன மல்டிப்ளை பண்ணா கரெக்டா இருக்கும்? 3. அப்போ இதையே நீங்க 3 ஆ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 is to 12. அவ்வளவுதான். புரியுதா? So 25 is to 15 is to 12. So அதான். இப்ப பாருங்களேன். Marks obtained by 4 examinees. A is to B, 2 is to 3, B is to C, 4 is to 5, C is to D, 7 is to 9. Continued ratio போடணும்னு சொல்றாங்க.
என்ன பண்ணலாம்? A is to B 2 is to 3. B is to C வந்து 4 is to 5. இது 7 is to 9. இது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தரேன். ட்ரை தான். கிவ் அ ட்ரை. இதே ஆன்சர் தான் வரணும்லாம் கிடையாது. ஓகேவா? உங்கள்ட்ட ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. ம். இது ரொம்ப பேசிக் சம் கண்ணா. ஒரு ஆனுவல் இன்கம் ஆஃப் A அண்ட் B வந்து 4 is to 3. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3 is to 2. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். கரெக்டா? அதானே நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கோம். கரெக்டா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? இன்கம் கேக்குறாங்க. லெட்ஸ் சே இன்கம் 4x 3x வச்சிருக்கோம்னா 4x மைனஸ் ஒத்தொத்தரும் எவ்வளவு சேவிங் பண்றாங்க? 1000 சேவ் பண்றாங்க. இங்க வந்து 3/2 இருக்கு. இப்ப பாத்துக்கோங்க. மைனஸ் ஆமா ஆனுவல் இன்கம் இஸ் டு இது கொடுத்துருக்காங்க. அப்போ 4x மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3/2. ஸோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லலாமா? ஜஸ்ட் ஷிஃப்ட் பண்ணோம்னா அப்போ என்ன இருக்கும்னா 4x மைனஸ் 1000ன்றது சேவிங்ஸ். ஓகே இஸ் ஈக்குவல் டு 3. ஆமா இஸ் ஈக்குவல் டு 3 இதோடது டிவைடட் பை 3x மைனஸ் 1000 இஸ் ஈக்குவல் டு 2. 4x minus 1000 divided by 3x minus 1000 is equal to 3/2. அப்போ 2 into 4x minus 1000 divided by is equal to 3 into 3x minus 1000. 8x minus 2000 is equal to 9x minus 3000. So இந்த பக்கம் 3000 வந்தா என்ன ஆயிடும்? 1000 is equal to 1x. அப்போ xன்றது என்ன? இன்கம். ஸோ ஏயோட இன்கம் என்ன? 4 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன? 4000. பியோட 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 3000. இது ஹோம்ஒர்க் போட்டு பாருங்க. சரியா? ஓகே இப்போ இது ஃபுல்லா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டினியூட் ப்ரொபோர்ஷன் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 ட்ரை பண்ணுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 8 ஹோம்ஒர்க்கா போடுங்க. இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன். ஸோ ரேஷியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போவேன். ஓகேவா? நிறைய விஷயம் இருக்கு ரேஷியோஸ்ல. டப் டப்புன்னு முடிக்க முடியாது நம்ம. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் ஈஸி கண்ணா. ரேஷியோஸ் கொஞ்சம் டீடைல்டா போகணும். படிச்சிருக்கீங்களா ரேஷியோஸ் முன்னாடி? நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருக்கு. நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல ஓகே. ஆக்சுவலா ரேஷியோஸ் நம்ம படிச்சது வேற. இப்போ இந்த மெட்டீரியல் இருக்கிற ரேஷியோஸ் வேற. ஸோ அதனால நீங்க கரெக்டா அதை அலைன் பண்ணிக்கோங்க கண்ணா. ஓகேவா? ஸ்ரீச்சரன் இன்னைக்கு எக்கனாமிக்ஸும் மேக்ஸும் முடிச்சிருங்க ஸ்ரீச்சரன். 95% பாருங்க. ஓகே கிவ் யுவர் பெஸ்ட் கண்ணா. அப்படி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம கிளாஸ்லயே கரெக்ட் பண்ணிடலாம் கண்ணா.
நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும்ல. நான் வந்து ஷேர் பண்றேன். எப்படி சிலதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்லாம் ஷேர் பண்றேன். ஓகே. தேங்க் யூ சங்கமித்ரா. தேங்க் யூ ஸ்ரீசரண். ஓகே கண்ணா. தேங்க் யூ. தேங்க் யூ.